நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. இப்ப நமக்கு திருமண தடைகள்லாம் நிறைய நடக்குது. பாதி பேருக்கு திருமணம் ஆகி டைவர்ஸ் வாங்குறாங்க, பாதி பேர் மனஸ்தாபமா பிரிஞ்சிருக்காங்க, சேர மாட்டேங்கிறாங்க. சார் எனக்கு கல்யாணமே ஆகல, இதுக்கெல்லாம் என்ன காரணம், எதனால இது நடக்குது, இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம லக்னம், சிம்ம லக்னங்கிறது சூரியனுடைய வீடு. அந்த சிம்ம லக்னத்துக்குடையவன் சூரிய பகவான். இந்த சிம்ம லக்னம் ஜாதகத்துல இருக்கும், பொண்ணுக்கோ ஆணுக்கோ. இந்த ஜாதகத்துல இருக்கிற சிம்ம லக்னத்துக்கு எப்படியெல்லாம் தடைப்பட்ட திருமணத்துக்கு என்ன பண்ணா நடக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அப்படி பாத்தீங்கன்னா, இந்த சிம்ம லக்னத்துக்குடையவர்களுக்கு கணவனோ மனைவியோ தெற்கு திசையில் இருந்தோ அல்லது மேற்கு திசையில் இருந்தோ அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, எல்லாரும் ஜாதகத்துல எந்த திசையில வருவாங்க, எந்த திசையில பொண்ணு கிடைக்கும் பையன் கிடைக்கும் அப்படின்னு திசையை வச்சு கால்குலேஷன் பண்ணி கேட்கிறோம். அப்படி வரும்பொழுதோ இந்த சிம்ம லக்னத்தை தெற்குலேருந்து மேற்குலேருந்து வராங்க. சரி சாமி, இதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, வரக்கூடியவர்களுடைய குணாதிசயம் என்ன, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும். இப்ப நம்ம வீட்டுக்கு மரும் பொண்ணா வரும், இல்லைன்னா மாப்பிள்ளையா வருவாங்க. கடும் உழைப்பாளியாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா வேலை செய்வாங்க, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ரொம்ப சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அந்த சிம்ம லக்னத்துக்கு அவ்வளோ பெரிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்ல போறோம். அடுத்ததாக இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். இந்த குழந்தையுடைய கல்வியில ரொம்ப அக்கறை காட்டி இந்த குழந்தையை மேலோக்கி செய்வார்கள் இந்த சிம்மராசினியர்கள், சிம்ம லக்னம் உடையவர்கள். இந்த குழந்தைகளுக்கு படிப்பு அதிகமா பண்ண, சில வீட்டுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு பக்கத்துல உட்கார வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. சில பேரண்ட்ஸை பாத்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க, அவன் படிப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பசங்க படிக்கிற எக்ஸாம் காலத்துல கூட படிக்க மாட்டாங்க, அதையும் பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு ராசியை வச்சுதான் இதை சொல்ல முடியும். இந்த சூரிய லக்னத்துல, அதாவது சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துல ஆஃப்டர் மேரேஜ், நான் சொல்றது எல்லாம் கல்யாணம் ஆன பிறகு அவங்க இப்படி இருப்பாங்க. சாமி இப்ப கல்யாணம் ஆகல, சரி இவங்களுக்கு என்னென்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ஞான மார்க்க குழந்தையாக இருக்கும். எல்லா ராசிக்கும் அப்படி கிடையாது. இந்த சூரிய லக்னம் உள்ளவர்கள், சிம்ம லக்னம் சூரியனை சார்ந்தவர்கள் ஞான மார்க்கமாக இருக்கும். அடுத்ததாக இவங்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபட்டா கல்யாணம் நடக்கும் அப்படின்னா, இந்த இந்த சிம்ம லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கிராம தேவதைகள், காவல் தெய்வமா இருக்கும், அம்பாள் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஐயனார் இருப்பார், இல்லைன்னா மதுரை வீரன், இப்படி காவல் தெய்வங்கள் கையில கத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த தெய்வங்களை வழிபடும். இவங்களுக்கு வேற எந்த தெய்வமுமே இவங்களோட வரல. ஏன்? சூரியர் அதிபதி. இரண்டாவதாக லக்னம் என்ன லக்னம்? சிம்ம லக்னம். ரொம்ப உக்ரமானதா இருந்தாலும் சாந்த ரூபமா இங்க காமிப்பாங்க. அடுத்ததாக இவங்களுக்கு என்ன பண்ணா, எந்த கிழமையில பண்ணா இந்த குலதெய்வம் வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்னா, கோவிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை, சக்கர பொங்கல் வைக்கணும். சக்கர பொங்கல் வைத்து தாமரை மலர்னால வீட்டுல நம்ம குலதெய்வம் போட்டோ வந்துன்னா தாமரை மலர்ல வைக்கணும். சாமி எங்க குலதெய்வம் மரமா இருக்கு, கல்லா இருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டுல அம்பாள் வழக்கு பாதத்திலே அந்த தாமரையை வச்சு தீபம் போட்டு சுவாமிக்கு படைச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ஜாதகாதிக்கு கல்யாணம் வேகமாக நடக்கும். ஏன் தாமதம் அப்படின்னா, லக்னாதிபதி சூரியன், சூரிய லக்னமாக இருந்தா தாமதம். அந்த தாமதத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா குலதெய்வம். அப்படிப்பட்ட இந்த சிம்மராசினியர்களுக்கு குலதெய்வத்துடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன், குறை தீர்க்குவடிவேலனே, என் குலதெய்வமே உன்னை கொண்டாடினேன், என் குலதெய்வமே என் குறைகளை நீக்க வல்லாரே, என்னை காப்பாற்றும்
என் காவல் தெய்வமே, என் குல தெய்வமே, என்னை அனுகிரகம் செய்ய வருவாய் அப்படின்னு பாடுறோம். இந்த குலதெய்வத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நிறைய குலதெய்வத்தை பத்தி நம்ம அதுல எப்படி சொல்ல நிறைய பேசுறோம், நிறைய பேர் பேசுறாங்க. எல்லாரும் குலதெய்வத்தை இம்ப்ரெஷன் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா குலதெய்வத்துக்கு எல்லா கடவுளையும் விட அதிக சக்தி உள்ளது. நம்ம வம்சத்தை தெரியும். அதுக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு குலதெய்வமே தெரியல சார், என்னன்னே தெரியல சார், அப்படி வந்துட்டாங்க. இப்ப இருக்கிறவங்களான வம்சத்துக்கு சொல்லி கொடுங்கள். குலதெய்வ கோவிலுக்கு போகணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டியான போய் சுவாமியை பார்க்கணும். அது மாதிரி கிராமத்துல இருந்து எல்லாரும் நகரத்துக்கு வந்துட்டோம். யாருமே இப்ப கிராமத்து பக்கம் போறது இல்லை. கேட்டா நான் இந்த ஊர், அவன் பேர் சொன்னோடனே அந்த ஊருக்கு அவன் அந்த ஊர் பேருக்கார பார்த்தோன்னே அவ்வளவு தெம்பா நிற்பான். இப்போ ஒருத்தர் வந்து நான் கோயம்புத்தூர்கார் சார் அப்படின்னா அவங்க சென்னையில இருப்பான். நீ கோயம்புத்தூரா அப்படின்னு அந்த ஊருடைய பற்று பாசம் அவனை ஒட்டிக்கும். அப்படியே குல விசாரணையே வருவான். நீங்க இந்த வீடா, இந்த தெருவா, கட்சியில் நீங்க தெரிஞ்சவங்க அப்படின்ட்டுருவான். இந்த குலதெய்வம் எப்படி அப்படின்னா நம்ம எங்கெங்கயோ போய் வாழ ஆரம்பிச்சிட்டோம், இந்த குலதெய்வத்தை மறந்துடுறோம். அதனால நம்ம கிராம தேவதைகள் ஊர்ல போய் பார்க்கணும், வருஷத்துல ஒரு வாட்டியானு போய் பார்த்துட்டு வரணும். கிராம தேவதைகள் நம்ம அந்த பிறந்த மண்ணுடைய அந்த தெய்வத்தினுடைய மண் நமக்கு வந்து பெரிய சக்தியை கொடுக்கும். மிதிச்சாலே சக்தியை கொடுக்கும், நினைத்தாலே எல்லா வளமும் கிடைக்கும். அவர் நினைச்சுட்டு இருக்கணும், நினைக்க நினைக்க குலதெய்வம் கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசினியர்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். வேற தெய்வத்தை எதுவுமே சொல்லல. குலதெய்வம், அடுத்ததாக காவல் தெய்வம். ஏன் சார் இதுக்கு மட்டும் இப்படி அப்படின்னா இங்க அபார லக்னம். அது அந்த அபார லக்னமா இருக்கக்கூடிய சிம்ம லக்னம் உக்கிரகம். ஆனால் தெய்வம் யார்? குலதெய்வம் சாந்தப்படுத்திடும். ஆனால் இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கவங்க எல்லாம் வீரியமும் விவேகமும் நிறைய சிந்தனைகளும் கூடியிருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க தெய்வ பக்தியும் நன்றாக இருக்கும். அடுத்ததாக இந்த சுவாமிக்கு என்ன சார் பண்ற அப்படின்னா தாமரை மலர் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு தாமரை பூ வச்சா விட போதும். குலதெய்வ போட்டோ இருக்கிறவங்க போட்டோக்கு வைக்கலாம், போட்டோ இல்லாதவங்க விளக்கையே குலதெய்வமாக நினைத்து விளக்குல வச்சுக்கலாம். சார் குத்து விளக்கா? தாராளமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே ஏத்த போறீங்க சார்? ஒரு பெரிய சந்தேகம், ஞாயிற்றுக்கிழமை நாங்க மாமிசம் சாப்பிடுவோம், என்ன பண்றது, இதை வழிபடலாமா அப்படின்னா சூரிய லக்னம் உள்ளவன், சூரிய தசை உள்ளவன், சூரியனுடைய சிம்மத்துடைய ராசி உள்ளவன் யாராக இருந்தாலும் காலையிலே பண்ணிடணும். சூரியன் இருக்கும்போதே பண்ணிட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா அவ்வளோ விசேஷம். இந்த காலதாமதமாக நடக்கப்பட்ட திருமணமானது தடைகள் உடைஞ்சு ஜாதகம் வருங்க வீட்டுக்கு. எப்படி தெரியும்னா ஜாதகம் வரும். நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ஞாயிற்றுக்கிழமை அப்படிலாம் கேட்கக்கூடாது, கல்யாணம் ஆகிற வரைக்கும் பண்ணணும். பண்ணீங்கன்னா இந்த மகா பலனாவது உங்களுக்கு கிடைக்கும். அதனால சிம்ம லக்னத்தில் உடையவர்கள், சிம்மராசியர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம். குலதெய்வத்தை வழிபடுங்கள். கல்யாணம், குழந்தை, போக்குவரத்து எல்லாம் சிறப்பா நடக்கும் சார். எல்லாமே சிறப்பான ஒரு சிம்ம லக்னம். அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் சிம்ம லக்னத்தில் உள்ளவர்கள் குலதெய்வம், காவல் தெய்வத்தை வழிபட்டு கல்யாண தடைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அரவ பார்வதி பதையே ரர மகாதேவ.